ஓ தமிழ் விஞ்ஞானம்னா எகத்தாளமா பேசுவியே. அங்க பாரியா, நான் உருவாக்கி ஒரு சாதாரண காகித கப்பல் தண்ணீரின் ஈர்ப்பு சக்தியால மனிதனை விட வேகமா நீந்தி போகுது பாத்தியா? யோ விஞ்ஞானம், அந்த கப்பலையே எங்க பாரதி பாட்டா பாடி கௌரவிச்சிருக்காரியா. வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கப்பல் விடுவோம், கப்பல். ஆமா, அந்த கப்பல் எந்த காயத்துல பண்ண? இங்க வச்சிருந்தியா? அந்த காயத்துலதான். அட பாவி, அது பாட்டு வாத்தியார் கொடுத்த ராஜினாமா கடுது ஐயா. கடைசியில என் மானத்தை கப்பல்ல, அதுவும் காகித கப்பல் ஏத்திட்டியா? மாறி மாறி பொன் மாறி. சார், நான் கொடுத்த ராஜினாமா லெட்டரை HM கொடுத்துட்டீங்களா? சார் மன்னிக்கணும், தப்பு நடந்து போச்சு. நீங்க கொடுத்த லெட்டர் விஞ்ஞானம் கப்பல் பண்ணி தண்ணியில மூழ்கடிச்சிட்டாரு. மூழ்கடிச்சாரா? வெரி குட். என்ன சார் வெரி குட்டா? இன்னொரு லெட்டர் எழுதி கொடுங்க சார், கொடுத்துடுறேன். பரவாயில்ல சார், நான் இனிமே இந்த ஊரை விட்டு போறது இல்ல. திடீர்னு போறாரு, திடீர்னு வராரு, என்னாச்சு இவருக்கு? எனக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம ஊர் இலையில மல்லிகை தோட்டம் இருக்குல்ல, அதுல இருக்கிற மந்தார மோகினி இவரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏயா, நானும் நிறைய நாள் அந்த பக்கம் போயிருக்கிறேன், என்ன ஒரு நாள் கூட பிடிச்சது இல்லையே. அது மனுஷங்களை மட்டும்தான் பிடிக்கும். என்னடே காவி துணி அழைச்சிட்டு இருக்கீங்க? இத கட்டிக்கிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போறேன்டா. என்ன மாதிரி வாழா வெட்டிக்கு அதான்டா சரணாலயம். நீங்க எதுக்குனே காசிக்கு போகணும்? நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. அடங்கொப்ப மகனே, ஏற்கனவே ஐடியா கொடுத்ததா கழுத வீதி வீதியா துரத்துது. இனிமே ஐடியா கொடுத்த பல்ல உடைச்சு போடுவேன். அண்ணே, இது கடைசி ஐடியா. பேசாம அந்த கழுதையை கொன்னுங்க. ஏண்டா இது பாவம் இல்லையா? உரலுக்கு வலிக்குமேனு உலக்க இடிக்காம இருக்கா? உரலா இருக்கணும்னா உலக்க இடிச்சுதான் ஆகணும். அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா கழுதையை கொண்டுதான் ஆகணும். மந்திரிக்குமாரி படத்துல பொண்டாட்டிய மலை வச்சு கொண்டு போய் கீழே தள்ளுவில்ல, அந்த மாதிரி. உனக்கு பேர் ருக்குமணியா? என்ன வீதி வீதியா விரட்டி இல்ல, உன் விதிய முடிக்க போறேன். என்னையும் பாமாவையும் பிரிச்சு இல்ல, உன்னை பாதாளத்தை தள்ள போறேன். கடைசியாக இந்த பரந்த உலகத்தை ஒரு தடவை பார். உன்னை உருகி உருகி வளர்த்தானே ஒப்ப ஒன்றரை கண்ண, அவனையும் கொஞ்சம் நினைச்சுக்க. உனக்கு ஒரு கும்பிடு, ஒப்பனுக்கு ஒரு கும்பிடு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க நைனா, நீங்களும் சேர்த்து கும்பிட்டுங்க. நீ குறுக்கால நடந்தாலே ஒரு காரியம் நடக்காது, உனக்கெல்லாம் ஒரு தோஷம். அடே, நான் உன் கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பாவம் அந்த வாயில்லாம் கழுதைய கொடுமைப்படுத்துற. இந்த கழுதை என்ன கொடுமைப்படுத்துது? டேய், அந்த கழுதை உங்ககிட்ட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும்டா. அடியே ஆம்பளை கழுதை, அங்க உன் பொம்பளை கழுதைய தள்ளி விட பாக்குறா, நீ முந்திக்க. 1 2 3 நான் ஏன் 4 மாப்பிள வா வா. என்ன மாமா வர சொன்னீங்களாம? மாப்பிள, நம்ம ஊர் கோயில்ல வருஷம் எனக்கு தான் பரிவட்டம் கட்டுறாங்க. இந்த வருஷம் ஒரு மாறுதல் பண்ணலான்னு இருக்கேன். சீக்கிரமா கோயிலுக்கு வந்து சேரு. சரி மாமா. யோ விசிறி வாயா. என்னங்க மாமா, இந்த வருஷம் யாருக்கு பரிவட்டம் கட்ட போறாரு? இந்த ஊரோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு கொலையே பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தியாகி நீங்க. உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கிறாங்க? அவரு பொண்ணையே உங்க தலையில கட்ட போறாரு. பரிவட்டம் என்னங்க? போய் குஷ்பு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு குஷியா வாங்க போங்க.
கண்ணே பட்டுடும் போல இருக்குது. அப்பா பக்கத்துல நின்னுக்கோமா. வருஷம் உங்களுக்கு பரிவட்டம் கட்டுறதால இந்த ஊரும் மக்களும் சேவமா இருக்கா. அதே மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்கு பரிவட்டம் கட்டுறத பெரியவா நீங்க ஏத்துக்கணும். கொஞ்சம் இருங்க. எனக்கு சேர வேண்டிய ஊர் மரியாதை, பூர்ண கும்பம், பரிவட்டம் இதெல்லாம் இனிமே எனக்கு வாரிசா வரவங்களுக்கு சேரணும்னு நான் நினைக்கிறேன். பரிவட்டம் உன் தலைக்குதான். தம்பி, நீ சொல்றது சரிதான். ஆனா உனக்கு ஆண் வாரிசு இல்லையே. முத்தண்ணே, எனக்கு ஆணு பொண்ணு எல்லாமே என் பொண்ணு தேவானதான். எனக்கு அப்புறம் என் பேரை, என் குடும்ப கௌரவத்தை, இந்த ஊர் சட்டத்திட்டங்களை, கட்டுப்பாடுகளை எல்லாத்தையும் காப்பாத்த போறது என் பொண்ணு தேவானதான். எனக்கு கிடைச்ச அத்தனை மரியாதைகளும் இனிமே என் பொண்ணுக்கு தான் சேரணும். பரிவட்டத்தை அவளுக்கு கட்டுங்க. இன்னையில இருந்து இந்த ஊரை அந்த அம்பாளு ஆட்சி பண்ற மாதிரி இருக்கும். மங்களவாத்தியம் வாசிங்கோ. பாப்பாவுக்கு தாங்க பரிவட்டம் அமிர்சமா இருக்குது. இந்த அழகு கட்டிக்க போறவன் பார்த்தா உனக்கு கல்யாணமா? அதான் மாலை எல்லாம் போட்டிருக்கியா? வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்காத, உனக்கு கொன்னுடுவாங்க. வீட்டுல வேலை செய்யற நாய் என்ன தைரியம் தான் என் மாப்பிள்ளை மேல கை வைப்பேன். மாட்டு அடிக்காம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? அடிச்சி என்னையே எழுத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? அது ஒன் தப்பு இல்லடா. என்னைக்கு உன் தங்கச்சி ஓடுகாலி ஆனாலோ அன்னைக்கே உன் கையும் காலையும் வாங்கி ஊற விட்டு விரட்டி அடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு என் வீட்டுல வச்சு உனக்கு சோறு போட்டேன் பாரு, அது என் தப்புடா. கற்பகம், என் தங்கச்சிக்கு எல்லா வலையிலையும் கலந்து கலர் கலரா கை நிறைய போட்டு விடுங்கயா. காசை பத்தி கவலையப்படாதீங்க. என் தங்கச்சி கை பூ மாதிரி வலிக்காம போட்டு விடணும். உனக்கு விதிச்ச விதை இன்னைக்கு அவன் வீட்லயே வளர்ந்து நிக்குது. அத வேரோட அறுத்து வீதி கொண்டு வரமா இந்த அண்ணன். அழாதப்பா. பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழ்க்கை நடத்துறான். இருந்தாலும் மாமா உர உற்ற கூடாதுன்னு என் மேல வந்து தண்ணி ஊத்துறா. பொம்பளைங்க தண்ணி ஊத்துனாலே அதுல ஒரு சுகம்தான். இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ராஜா. ஏய், எங்கடி போற? வர இருந்து. நீங்க வந்த யாராவது பாத்து போறாங்க. என்ன சொம்பு? மஞ்சள் தண்ணி. மஞ்சள் தண்ணியா? உள்ளவே உட்கார்ந்துட்டா எப்படியா? வெளியில வந்து பாரு. கட்டிக்க போறவங்க மேல வயசு பொண்ணுங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறாங்க. உங்க மஞ்சள் தண்ணி விளையாட்ட பாரத ராஜா படத்துல நிறைய படத்துல பாத்துட்டேன். நீ போ. உங்க மேல மஞ்சள் தண்ணியை ஊத்தாம நான் போக மாட்டேன். ஏய் ஏய், இத பாரு.
நீ பாட்டுக்கு ஊத்திட்டு போடுவ, எவனாவது வருவான். நீ வெளியூர்கார, இங்க ஏது முறைப்படும் கேப்பான். நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ ஏன் இப்படி தொடரடியா இருக்க? காதலிக்க தைரியம் வேணும். ஏய், தெரியும் தைரியம் வேணும், அசட்டு தைரியம் கூடாது. முதல்ல வெளியில போ. முடியாது, ஊத்தாம போக மாட்டேன். இப்ப போல நான் கீழே விழுந்து உயிரை விட்டுருவேன். விழுந்துட போ. நில்லுயா, நில்லு. நீ பாட்டுக்கு கீழே விழுந்து கைய உடைச்சுக்கிட்டா எப்படியா எனக்கு தாலி கட்டுவ? தாலி கட்டணும்ல, அப்ப போமா. ம். சரி, வேணும்னா உங்களுக்காக ஒண்ணு செய்யறேன். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ம். உட்காருங்கண்ணா. நான் மஞ்சள் தண்ணி ஊத்தாம போகணும்னா நீங்க எனக்கு ஒரு முத்தம். முத்தமா? ஐயோ, என்னால முடியாது. முடியாது? அதெல்லாம் என்னால முடியாது. முடியாதா? தெய்வானே. இருங்க, மஞ்சள் தண்ணியை ஊத்த. வேணாம், தெய்வானே. எங்க ஓடுறீங்க? வேணாம் தெய்வானே. மஞ்சள் தண்ணியா முத்தமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மஞ்சள் தண்ணி வேணாம். சீக்கிரம் குடியா, கதவுதான் மூடிட்டேன்ல. முத்தமாயா இது? வெறும் சத்தம். முத்தண்ணா அடி மனசுல இருந்து ஒரு மூடோட கன்னத்துல கொடுப்பாங்க. கொடுங்க. என்னங்க மூக்குதான் முட்டுச்சு. சொல்றலையே இல்லையா? இத பாரு, இதுக்கு மேல தொந்தரவு பண்ண நான் அழ ஆரம்பிச்சிருவேன். நீங்க ஏங்க அழணும்? உங்களை விரட்டி விரட்டி காதலிக்கிற பாரு, அதுக்கு நான் தான் அழணும். யோ, என் மனச பாருயா, அதுக்குள்ள எவ்வளவு ஆசைகளை தேக்கி வச்சிருக்கேன். என் பொறுமைய சோதிக்காதையா. குடியா